நீங்க என்னைக்குன்னா இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கீங்களா? எக்ஸசைஸ் பண்ணாதவங்க எதனா கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடும். இதுவே எக்ஸசைஸ் பண்றவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன என்னோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். இந்த மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு மசில் கம்மியா தான் இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கேலரிஸ் தேவைப்படும். இது எல்லாமே கேலரிஸ் நம்ம சாப்பிடுற அளவு. ஒவ்வொன்றுமே 100 கேலரிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அப்ப எக்ஸசைஸ் பண்ணாதவங்க எவ்வளவு சாப்பிட முடியும் அப்படின்னா 100 கேலரிஸ் சாப்பிட்டாங்க. செகண்ட் டே 100 கேலரிஸ் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. சோ எக்ஸசைஸ் பண்ணாதவங்களால ஒரு 200 கேலரிஸ் தான் அதிகபட்சமா சாப்பிட முடியுது. இதுவே அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட பாடியில நிறைய மசில் இருக்கும். இவங்க ஒரு 100 கேலரிஸ் சாப்பிடுறாங்க. இன்னொரு 100 கேலரிஸ், டோட்டலா 200 கேலரிஸ். இன்னொரு 100 கேலரிஸ், டோட்டலா 300 கேலரிஸ். 300 கேலரிஸ் சாப்பிட்டோம். இன்னும் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இந்த மாதிரி தான் நம்மளோட பாடியில எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில் நிறைய இருக்கும். மசில் நிறைய இருந்ததுன்னா நம்ம நிறைய கேலரிஸ் சாப்பிடலாம். இதனாலதான் எக்ஸசைஸ் பண்ற பீப்புள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது.